இயேசு கிறிஸ்துவ நாமத்தினால் அழைக்கப்பட்ட சகோதர சகோதரி அனைவருக்கும் மாத வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு நம்ம இன்றைக்கான தெய்வ செய்திக்கு போலாங்க. ஸோ இன்னைக்கு நம்ம பார்க்க போகின்ற தலைப்பு என்னன்னு பார்க்கும்போது, எசேக்கியேல் அவரோட வாழ்க்கையில இருந்து நம்ம ஒரு 8 வாழ்க்கை பாடங்களை லைஃப் லெசன்ஸ் பார்க்கலாம். சரிங்களா? நம்ம வாழ்க்கைக்கு தேவையான விஷயங்கள் அவர் வாழ்க்கையில நம்ம பார்க்கலாம். எசேக்கியேல் பேருக்கு என்ன அர்த்தம் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, யெகோவா தேவன் பலன் தருகின்றார், காட் வில் ஸ்ட்ரென்தன் அப்படின்ட்டு. ஸோ நமக்கு பலன் தேவன் மூலியமா தான் வருதுங்க. ரொம்ப அருமையான பேரு. ஏன் அதை வந்து ஸ்ட்ரெஸ் பண்ணி சொல்றோம்னா, நிறைய பேர் இந்த மாதிரி பேரெல்லாம் இப்போ வைக்கிறது இல்லைங்க, இல்லைங்களா? ரொம்ப ஃபேஷனா பைபிள் இல்லாத பேருங்க, பைபிள் இருக்கிறத வச்சா கூடமே ரிப்பீட்டேட்டிவா இருக்கிற பேரை வைக்கிறாங்க. ஸோ இந்த மாதிரி பேர்கள் வந்து ரொம்ப நல்லா இருக்குது ஆக்சுவலி கேட்கறதுக்கு, இல்லைங்களா? ஸோ அவரோட லைஃப்ல இருந்து முக்கியமா 8 விஷயத்த பார்க்கலாம். முதலாவது லெசன் பாடம் என்னன்னு பார்த்தீங்கன்னாக்கா, நம்ம லைஃப்ல சில பிரச்சனைகள் வரும்போது கூட தேவன் என்ன பண்ணுவாருனாக்கா, நம்மள பிரத்யேகமா ஸ்பெஷலா ஒரு டாஸ்க் நம்மள யூஸ் பண்ண வைப்பாருங்க, இல்லைங்களா? நம்ம வந்து ஹோப்லெஸ்ஸான சுச்சுவேஷன்ல இருப்போம், ரொம்ப கஷ்டமான சூழ்நிலையில இருப்போம். அந்த சமயத்துல தேவன் நம்மளை அழைத்து என்ன பண்ணுவாரு, அவரோட வேலையை செய்யறதுக்கு நம்மளை பயன்படுத்துவார். நம்ம என்ன நினைப்போம், நம்ம கிட்ட ஒரு பலனும் இல்லை, டேலண்ட் இல்லை, ஒண்ணுமே இல்லை அப்படின்னு தான் நம்ம நினைச்சுன்னு இருப்போம். ஆனா தேவன் என்ன பண்றாருன்னா, அந்த மாதிரி ஆட்களை தான் யூஸ் பண்றது. இஸ்ரேல்ல கூட எவ்வளவோ ஞானிகள் இருந்தாங்க, வேத பாரகர் இருந்தாங்க, எத்தனையோ ஜனங்கள் இருந்தாங்க, இல்லைங்களா? பரேசர் இருந்தாங்க, சதேசர் இருந்தாங்க. ஆனா தேவன் யாரை பயன்படுத்தினார்னாக்கா, மீன் பிடிக்கிறவங்க, இல்லைங்களா? சாதாரண ஜனங்களை வந்து தேவன் அவரோட மகிமைக்கு என்று பயன்படுத்தினார். ரொம்ப வெல் எக்யூட் பீப்புளை வந்து தேவன் யூஸ் பண்ணல, தேவன் அழைத்து அவங்களுக்கு ஞானத்தை கொடுக்குறாரு, இல்லைங்களா? அப்படிப்பட்டவர் நம்மளோட தேவன். எசேக்கியேல் 2ஆம் அதிகாரம் 2வது வசனத்துல பார்க்கலாங்க. எசேக்கியேல் சாப்டர் 2 verse 2. இப்படி அவர் என்னோட பேசும்போது ஆவி எனக்குள் வந்து என்னை காலூன்றி நிற்கும்படி செய்தது. அப்பொழுது அவர் என்னுடனே பேசுகிறதை கேட்டேன். பாத்தீங்களா? அவரு தேவனுடைய ஆவி அவருக்கு வந்து வருது, பெலன் வந்து அவர் வந்து நிக்கிறாருன்னு. அப்போ தேவன் வந்து அவர்கிட்ட பேசி அவருக்குன்னு சில காரியங்களை வந்து சொல்றாரு, நீ இதெல்லாம் பண்ணணும் அப்படின்ட்டு. அதுக்கப்புறம் என்ன பாக்குறோம்னாக்கா, ரெஸ்ட் இஸ் ஹிஸ்டரின்ற மாதிரி தேவன் அவர் மூலியமா பெரிதான தீர்க்கதரிசனங்களை எல்லாம் வெளிப்படுத்தினாரு. முக்கியமான தீர்க்கதரிசனம் அவர் மூலியமா வெளிப்படுத்தினது என்னன்னு பாத்தீங்கன்னா, இஸ்ரேல் ஜனத்துக்கு எப்படி தேவன் வந்து கூட்டி சேர்ப்பாரு. இஸ்ரேல் ஜனம் அவ்வளவுதான் நாசமாயிடுச்சு, இனிமேட்டு அவங்களுக்கு ஓப்பே இல்லைன்னு நினைச்சிட்டு இருந்தாங்க. ஆனா தேவன் அவங்கள எப்படி ஒரு நாடக திருப்பி கூட்டி சேர்ப்பார் அப்படின்றது ரொம்ப பெரிய தீர்க்க தரிசனம். அது எசேக்கியேல்ல சொன்ன தீர்க்க தரிசனம் எப்ப நிறைவேறிச்சு அப்படின்னு பார்க்கும்போது, இஸ்ரேல் வந்து ஒரு கண்ட்ரியா அவங்க ரீயூனியன் ஆனாங்க, இல்லைங்களா? 1948ல அது நிறைவேறுச்சுங்க. அவங்க வந்து டெட் பாடி மாதிரி உலர்ந்த எலும்புகளா ஆயிட்டு இருந்தாங்க. நான் அவங்கள வந்து தேவன் என்ன பண்ணாருங்க, உயர்த்தினார். சோ இசைக்கேல் என்றவர் ஒரு சாதாரண மனிதனா இருந்தா கூட தேவன் அவர் வந்து பயன்படுத்தினாருங்க. ஆக்சுவலா வந்து அவர் ஆசாரி குடும்பத்துல இருந்து வருவாரு. அதுக்கப்புறம் ஒரு தீர்க்கதரிசியா இருந்தாருங்க. ஹோப்லெஸ்ஸான சுச்சுவேஷன்ல தேவன் வந்து அழைக்கிறாரு. எதிர்பாராத ஒரு சமயம் அது. பாபிலோன்ல வந்து அவங்க அடிமையா இருக்கிறாங்க, என்ன பண்ண போறோம்னு அவங்களுக்கு தெரியல. அப்போ தேவன் வந்து கூப்பிடுறாரு. இதே போல ஏசாயா தீர்க்கதரிசியை கூட தேவன் வந்து கூப்பிட்டாரு. எனக்காக பேசுறவங்க யாரு, யார் என் நிமித்தமாக போவாங்க அப்படின்னும் போது, ஏசாயா நான் போறேன் அப்படின்ட்டு போறாருங்க. ஏசாயா 6ஆம் அதிகாரம் 8வது வசனம். யாரை நான் அனுப்புவேன், யார் நமது காரியமாய் போவான் என்று அழைக்கிற ஆண்டவருடைய சத்தத்தை கேட்டேன். அதற்கு நான், இதோ அடியேன் இருக்கிறேன், என்னை அனுப்பும் என்றேன். இப்ப நம்ம என்ன பாக்குறோம், இப்பயும் நீங்க பாத்தீங்கன்னா இஸ்ரேல் வந்து ரொம்ப தேவனுக்கு கீழ்ப்படிதலா இருந்த காலகட்டம் இல்லைங்க. தேவனுக்கு விரோதமா அருவருப்பான காரியங்கள் செய்துட்டு இருக்கிறாங்க. அந்த சமயத்துல வந்து தேவன் கூப்பிடுறாரு. ரொம்ப கஷ்டமான சூழ்நிலை தான். அதே போல எரேமியா தீர்க்கதரிசியும் கூப்பிடுறாரு. அப்போ எரேமியா தீர்க்கதரிசியை கூடும் போது இஸ்ரேல் வர்ஸ்ட் கண்டிஷன்ல இருக்கிறாங்க. எந்த ராஜாவும் சொல்ற தேவனோட வார்த்தையை கேட்கல. தினசரி தேவன் என்ன பண்றாரு, தீர்க்கதரிசியை அனுப்பி கூட அவங்க வந்து மனம் திரும்பல. ரொம்ப ரொம்ப அருவருப்பான காரியங்களை வந்து செய்துட்டு வந்தாங்க. தீர்க்கதரிசி யாராவது ஒருத்தர் போய் சொன்னாங்கன்னாக்க ஏதாவது நல்ல விஷயங்கள், அவங்களை அடிச்சு சாவடிக்கிறது, அந்த மாதிரி கொடூரமான காலகட்டத்துல எரேமியாவை வந்து அனுப்புறாரு. என்ன சொல்றாருன்னா, உன்னை நான் தாயின் கர்ப்பத்திலே தீர்க்கதரிசியா தேர்ந்தெடுத்திருக்கிறேன் அப்படின்றாரு. எரேமியா 1ஆம் அதிகாரம் 5-7. ஜெரேமியா சாப்டர் 1 5-7ல, நான் உன்னை தாயின் வயிற்றில் உருவாகும் முன்னே உன்னை அறிந்தேன். பாத்தீங்களா? தாயின் வயிற்றுல வர்றதுக்கு முன்னாடியே தேவன் நம்மள என்னங்க அவர் வந்து அறிந்திருக்கிறார். இது எரேமியாக்கு மட்டும் இல்ல, நமக்கும் இது உண்மைதான். ஏன்னா நான் உலக தோற்றத்துக்கு முன்னாடியே நம்மளை தேர்ந்தெடுத்து இருக்கிறாரு. ரொம்ப பெரிய அழைப்புங்க, இல்லைங்களா? அப்படியே நம்ம லைஃப்க்கு ரிஃப்ளெக்ட் பண்ணி பார்க்கலாம். எரேமியா மட்டும் கிடையாது, நம்மளையும் தேவன் வந்து இது பண்றாரு. எரேமியா ரொம்ப ரொம்ப யங் ஏஜ்.
டீனேஜ்ல தான் இருந்தாருன்ட்டு சொல்றாங்க. யாருமே எதிர்பார்த்திருக்க மாட்டாங்க ஒரு டீனேஜரை வந்து தேவன் தீர்க்கதரிசியா பயன்படுத்துவார் அப்படின்ட்டு. தேவன் செய்கின்ற காரியம் எல்லாம் அப்படித்தாங்க. யாருமே வந்து எதிர்பார்க்காத விஷயத்த செய்வாரு. எதிர்பார்க்காத ஆள் மூலியமா வந்து செய்வாரு. அப்படிப்பட்ட நம்மளுடைய தேவன். கண்டினியூ பண்ணுங்க சிஸ்டர். நீ கர்ப்பத்தில் இருந்து வெளிப்படும் முன்னே நான் உன்னை பரிசுத்தம் பண்ணினேன், உன்னை ஜாதிகளுக்கு தீர்க்கதரிசியாக கட்டளையிட்டேன் என்று சொன்னார். அப்பொழுது நான் கர்த்தராகிய ஆண்டவரே, இதோ நான் பேச அறியேன், சிறு பிள்ளையாய் இருக்கிறேன் என்று. இதேதான் நம்மளுக்கும் இருக்குதுங்க. இப்போ நம்மளுக்கு சில சமயம் தோணுது, நம்ம வந்து ஒர்த்லெஸ், நம்ம கிட்ட டேலண்ட் இல்ல, நம்மளுக்கு பேச தெரியல அப்படின்ட்டு நம்ம நினைக்கிறோம். ஆனா தேவன் அப்படி நினைக்கிறது இல்லை. மோசையை கூட என்ன சொல்றாரு, நான் மந்தனாவாகிற எப்படி பேசுறது ஜனங்கள்கிட்ட போயிட்டு அப்படின்னு. ஆனா தேவன் ஒருத்தரை கூப்பிட்டுட்டாருன்னா வல்லமை அவரே தருவாருங்க. ஏன்னா அவர் வந்து அவருடைய ஆவியினாலதான் நடத்துறாரு. நம்ம எப்பவுமே தேவனுடைய ஆவியின் மேலதான் நம்ம ரிலை ஆகணுமே தவிர நம்ம பலத்துல இல்லைங்க. நான் சின்ன பையன், என்னால என்ன முடியும்ன்றாருங்க. ஆனா அவரை தான் தேவன் வந்து ரொம்ப பெரிய தீர்க்கதரிசியா வந்து உருவாக்குனாரு. கண்டினியூ பண்ணுங்க சிஸ்டர். நான் சிறு பிள்ளை என்று சொல்லாதே, நான் உன்னை அனுப்புகிற எல்லா இடத்திலும் நீ போய் நான் உனக்கு கட்டளை இடுகிறவைகளை எல்லாம் நீ பேசுவாய். பாத்தீங்களா, நீ சிறு பிள்ளைன்ட்டு நீ ஏன் சொல்ற, நான் உன்னை அனுப்புறேன், நீ போய் பேசு அப்படின்ட்டு தைரியம் பண்ணி அனுப்புறாருங்க. அதே போலதான் பவுலி என்ன பண்ணாருங்க, தேவன் வந்து யூஸ் பண்ணாரு. இது யாருமே எதிர்பார்க்காத விஷயங்க. என்னங்க, அவர் வந்து எதிரியா இருந்தாருங்க. அவங்கள பாக்குறவங்க பயப்படுறாங்க, பவுலை பார்த்துட்டு ஜெயில போட்டுருவாரா, அடிச்சிருவாரா அப்படின்ட்டு. ஆனா அப்படிப்பட்ட மனிதனை தேவன் வந்து பயன்படுத்துறாரு இல்லைங்களா, அவரோட மகிமைக்கு பயன்படுத்துறாரு. அப்போஸ்தலர் 1:15 ஆக்ட்ஸ் சாப்டர் 9:15. அதற்கு கர்த்தர், நீ போ, அவன் புறஜாதிகளுக்கும் ராஜாக்களுக்கும் இஸ்ரவேல் புத்திரருக்கும் என்னுடைய நாமத்தை அறிவிக்கிறதற்காக நான் தெரிந்து கொண்ட பாத்திரமாய் இருக்கிறான். பாத்தீங்களா, நான் தெரிந்து கொள்ள பாத்திரம். புறஜாதிகளுக்கு, ராஜாக்களுக்கு, இஸ்ரேல் புத்திரருக்கு அவர் வந்து சுவிசேஷத்தை அறிவிப்பார். நான் தேர்ந்தெடுத்திருக்கிறேன் இல்லைங்களா. நம்ம நினைக்காத விஷயத்த தேவன் வந்து பண்றாருங்க. யார் வந்து சபையை துன்புறுத்தினாரோ அவர் வாயிலிருந்தே சுவிசேஷத்தை பேச வைக்கிறார் பாருங்க தேவன் இல்லைங்களா. அந்த மாதிரி நிறைய பேரை வந்து தேவன் பயன்படுத்தினார். அது மட்டும் இல்லாம இந்த உலகத்துல தேவன் யாரை தேர்ந்தெடுத்துக்கிறாருன்னா ரொம்ப வீக்கான ஜனங்களை தான் இல்லைங்களா. பிரபுக்கள் அல்ல, ஞானிகள் உண்டு, பிரபுக்கள் அநேகர் இந்த உலகத்துல இருக்கிறாங்க. ஆனா நம்மளோட அழைப்பு அப்படிப்பட்டது இல்லைங்க இல்லைங்களா. 1 கொரிந்தியர் 1:27 பாக்குறோம். 1 கொரிந்தியர் 1:27 நம்மள அப்படிதான் பாக்குறாங்க எல்லாரும் இல்லைங்களா. நீங்கன்னா பெரிய ஆளா அப்படின்ற மாதிரிதான் நம்மள வந்து ட்ரீட் பண்றது. ஆனா தேவனுடைய சத்தியத்தின் ஆவி நம்ம கிட்ட இருக்குதுங்க இல்லைங்களா. நம்ம வசனத்துக்கு மாறாக அவங்களால எந்த கருத்தும் சொல்ல முடியாது. நம்ம கிட்ட இது இல்லைங்க, கிரெடென்ஷியல்ஸ் இல்லைன்னா கூட தேவனுடைய ஆவி இருக்குது. அதோட பெரிய ஒரு தகுதி தேவையில்லை இல்லைங்களா. சத்தியத்தின் ஆவி நம்மளை வழி நடத்துது. கண்டிப்பா பண்ணுங்க சிஸ்டர். பலம் உள்ளவைகளை வெட்கப்படுத்தும்படி தேவன் உலகத்தில் பலவீனமானவைகளை தெரிந்து கொண்டார். பாத்தீங்களா, பலன் இல்லாதவங்களை வந்து தேவன் தேர்ந்தெடுத்துக்கிறாரு நம்மள மாதிரி சரிங்களா. எசேக்கியேலும் அப்படிப்பட்டவர் தான் ஓகேங்களா. என்ன ஆகுதுனாக்கா, தேவன் பேசுறாரு, அவருக்குள்ள ஆவி வருது, எசேக்கியேல் நிக்கிறாரு, எசேக்கியேல் கேட்கிறாரு, அதை போயிட்டு வந்து செய்யறாருங்க இல்லைங்களா. சோ நம்ம நினைச்சிடக்கூடாது ரொம்ப கஷ்டமான சூழ்நிலையில தேவன் நம்மள ஒதுக்கி வச்சுக்கிறாரு, நம்மள கவனிக்கல அப்படின்னு மட்டும் நினைச்சிடக்கூடாதுங்க. கஷ்டமான சூழ்நிலையில தேவன் நம்மளை பார்த்துனேங்கிறாரு. நம்ம தவறான இதுக்கு போக கூடாதுங்க. தேவன் நம்மள அந்த சமயத்துல கூட வல்லமையா பயன்படுத்துவாருங்க. யாரும் நினைக்காத ஒரு விஷயத்த செய்ய வைப்பாரு நம்மள இல்லைங்களா. நம்ம ஹோப்லெஸ்ஸான சுச்சுவேஷன்ல இருந்தா கூட தேவன் நம்மோட எப்போதுமே இருக்கிறார் இல்லைங்களா. 2வது பாடம் என்னன்னு பாத்தீங்கன்னாக்கா, தேவனுடைய வார்த்தை நம்ம மற்றவங்களுக்கு சொல்றதுக்கு முன்னாடி நம்ம என்ன பண்ணணும், ஃபர்ஸ்ட் அதை நல்லா படிக்கணுங்க. நம்ம ஃபர்ஸ்ட் அதை சாப்பிடணும். எசேக்கியேல தேவன் என்ன சொல்றாரு, நீ சாப்பிடுன்றாரு. எசேக்கியேல் 3:1 எசேக்கியேல் சாப்டர் 3:1. பின்பு அவர் என்னை நோக்கி, மனுபுத்திரனே, நீ காண்கிறதை புசி, இந்த சுருளை நீ புசித்து இஸ்ரவேல் சந்ததியாரிடத்தில் போய் அவர்களோட பேசு. பாத்தீங்களா, நீ புசிச்சுட்டு போய் பேசுன்றாரு. அதாவது என்ன அர்த்தம், நம்ம வசனத்தை ஃபர்ஸ்ட் நல்லா உள்வாங்கிக்கணும், இதயத்துல வந்து வசனம் இருக்கணும். அப்பதான் மத்தவங்கள்ட்ட போய் பேச முடியும். நம்மளுக்கே வந்து வசனத்துல தடுமாற்றம் இல்லைங்களா, அவ்வளோ நாலேஜ் இல்லை, டைம் அதுக்கு நம்ம ஒத்துக்கல, வசனத்தை வந்து நம்ம என்னங்க உதாசீனப்படுத்துறோம். டைம் கிடைச்சா மட்டும் பைபிள் படிக்கிறது, எப்பயாவது ஒரு தடவை வந்து பைபிள் எடுத்து பாக்குறது, கேலண்டர்ல இருக்கிற வண்டி வசனத்தை படிச்சுட்டு போயிட்டு இல்லைங்களா. நம்மளுக்கு இருக்கிற கேள்வி நேரத்துல போய் மற்றவங்கள்ட்ட பேச முடியாதுங்க.
வி ஹவ் டு பி வெல் ப்ரிப்பேர்டு இல்லைங்களா? ப்ரிப்பரேஷன் இல்லாம எங்க போய் பேச முடியுங்க? ஃபர்ஸ்ட் வசனம் இங்க உள்ள இருக்கணும், அப்பதான் அது வெளியே வரும். இல்லைனாக்கா கஷ்டம். அதனாலதான் நீ ஃபர்ஸ்ட் என்ன சாப்பிடு அப்படின்றாரு. எரேமியா கூட இதே மாதிரி தாங்க, உன்னோட வசனத்தை நான் பார்த்த உடனே சாப்பிட்டேன் அப்படின்றாரு. எரேமியா 5:15-16, ஜெரேமியா சாப்டர் 15-16. உமது வார்த்தைகள் கிடைக்கப் பெற்றன, அவைகளை புசித்தேன். போதுங்க சிஸ்டர், என்னங்க வார்த்தை எனக்கு கிடைச்சிச்சு, உடனே என்ன பண்ணிட்டேன், சாப்பிட்டேன்ட்டு. இன்னைக்கு வார்த்தை நமக்கு கிடைக்குதுங்க, வாரம் வாரம் கிடைக்குது, வீக்லி கூட கிடைக்குது. ஆனா என்ன பண்ணணும், நல்லா சாப்பிடணும் இல்லைங்களா? சாப்பிட்டாதான் என்னங்க நம்ம வந்து பலனா இருக்க முடியும். அதாவது பிசிக்கல் ஃபுட்டு சாப்பிட்டா நம்ம ஹெல்த்துக்கு நல்லது. உள்ளான மனுஷன் வந்து ஸ்ட்ராங்கா இருக்கணும்னாக்கா நியூட்ரிஷன் ரொம்ப முக்கியம். அதுக்கு ஒரே நியூட்ரிஷன் தேவனுடைய வார்த்தை தாங்க. தேவனுடைய வார்த்தை இல்லைன்னா உள்ளான மனுஷன் ஸ்ட்ராங்கா இருக்கவே முடியாதுங்க. தேவனுடைய வசனம் இல்லைன்னா ஆவி வராது ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நமக்கு இல்லைங்களா? நம்ம வந்து சாத்தானுடைய தந்திரங்களை எதிர்த்து நிற்க முடியாது. தேவனுடைய வசனம் இல்லைனாக்கா நம்மளுக்கு வந்து ஹோப் இல்லைங்க, ஒரு நம்பிக்கை இல்லை. சும்மா ஏதோ மனப்போக்குல வாழ்ந்துருக்க வேண்டியதுதான் இல்லைங்களா? வசனம் இங்க இருந்தாதான் லைஃப்ல ஒரு குறிக்கோளே நமக்கு வரங்க. அந்த வசனம் தான் நம்மளை வந்து வழி நடத்துறது. அந்த வசனம் தான் தேவனை இன்னும் பெட்டரா நம்மளை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி வைக்குதுங்க. அந்த வசனத்தின் மூலியமா தான் தேவனுடைய சித்தம் என்னன்றது நமக்கு தெரியும். அவ்வளவு இம்பார்ட்டன்ஸ் வந்து நம்ம தேவனுடைய வசனத்துக்கு கொடுக்கணும். இதே போல புதிய ஏற்பாடுல ஒருத்தருக்கு சொல்றாருங்க தேவன், இந்த சுருளை சாப்பிடு அப்படின்ட்டு. ஜானுக்கு சொல்றாருங்க, வெளிப்படுத்தல் 10:9-10. நான் தூதனிடத்தில் போய் அந்த சிறு புஸ்தகத்தை எனக்கு தாரும் என்றேன். அதற்கு அவன், நீ இதை வாங்கி புசி, இது உன் வயிற்றிற்கு கசப்பா இருக்கும், ஆகிலும் உன் வாய்க்கு இது தேனை போல் மதுரமாய் இருக்கும். என்ன சொல்றாரு, நீ வாங்கி புசின்றாரு. ஓகே, வசனத்தை ஃபர்ஸ்ட் நம்ம புசிக்கணும். ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் வந்து வசனத்தை சாப்பிடுறதுனாக்கா லிட்ரலா பைபிளை வந்து கட் பண்ணி சாப்பிடுறது கிடையாது. வசனத்தை டெய்லி வந்து உட்கொள்ளணும், எவ்வளவு உள்ள இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. பேசிக்கான விஷயம் கூட தெரியலன்னா ரொம்ப கஷ்டம் இல்லைங்களா? அப்ப பேதுரு சொல்றாரு, ஒரு குழந்தை பாலுக்கு எப்படி ஆசைப்படுதோ அந்த மாதிரி வசனத்துக்கு நீங்க என்ன பண்ணணும், வாஞ்சிக்கணும்ன்றாரு இல்லைங்களா? இந்த மாதிரி வசனத்துக்காக ஏங்கினாங்க ரொம்ப ரொம்ப பேரு. தாவீது ராஜா கூட வசனத்தின் மேல அவ்வளோ லவ் இருந்துச்சு. அதனாலதான் சங்கீதம் 119 எந்த அளவுக்கு வசனத்துக்கு மேல ஒரு லவ் வச்சிருந்தாரு நம்ம பார்க்கலாம். அதுல 176 verses ஆல்மோஸ்ட் எல்லா வருஷம் தேவனுடைய வசனத்தை பத்தி தான் அவர் எழுதியிருக்கிறாரு, அவ்வளவு தீர்க்கமா இல்லைங்களா? ஸோ ஒரு ப்ரீச்சர்ன்றவங்க ஃபர்ஸ்ட் வந்து ப்ரீச் பண்றதுக்கு முன்னாடி இல்லைங்களா வேர்டை வந்து சாப்பிடணுங்க. அது மட்டும் இல்லாம டீச்சர் என்ன பண்ணாங்க, ஃபர்ஸ்ட் வந்து வார்த்தையை சாப்பிட்டாதான் வந்து டீச் பண்ண முடியும். ஒரு பெற்றோர் வந்து பசங்களுக்கு டிசிப்ளின் பண்ணணும்னாக்கா ஃபர்ஸ்ட் வேத வசனம் அவங்களுக்குள்ள இருக்கணும். அவங்களே வந்து பைபிளுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கலன்னா பசங்களுக்கு நம்ம எடுத்து சொன்னா அவங்க எங்க கேட்பாங்க? இப்ப நானே வந்து நாளைக்கு பசங்க வந்துட்டா கூட நான் வந்து பைபிள் படிக்கல, ப்ரேயர் பண்ணல, சர்ச் கரெக்டா வரலன்னா எனக்கு வர பசங்களுக்கு நான் எடுத்து சொன்னா அவங்க கேட்க மாட்டாங்க நிச்சயமா. ஏன்னா நானே கரெக்டா இல்லை, நானே வந்து வசனத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்கல. அப்ப எப்படி மத்தவங்க கேட்பாங்க இல்லைங்களா? ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம அந்த விஷயத்துல ரொம்ப விசுவாசமா இருக்கணுங்க. எஸ்ரா தீர்க்கதரிசி இருந்தாருங்க, சரி எஸ்ரா இருந்தாருங்க. அவர் என்ன பண்றாருனாக்கா ஃபர்ஸ்ட் அவரு ப்ரிப்பேர் ஆகுறாருங்க, அதுக்கப்புறம் போய் போதகம் பண்றாரு. எஸ்ரா 7:10, எஸ்ரா சாப்டர் 7:10. கர்த்தருடைய வேதத்தை ஆராயவும் அதின்படி செய்யவும் இஸ்ரவேலிலே கட்டளைகளையும் நீதி நியாயங்களையும் உபதேசிக்கவும் எஸ்ரா தன் இருதயத்தை பக்குவப்படுத்துறாருங்க, இதயத்தை இல்லைங்களா? எவ்வளவு டைம் வந்து அதுக்கு ஸ்பெண்ட் ஆகும். இப்போ நம்மளுக்கு இவ்வளவு ஆப்ஸ் இருக்குது, யூடியூப் இருக்குது இல்லைங்களா? எவ்வளோ இது இருக்குதுங்க, ஏஐ இருக்குது, ChatGPT இருக்குது, பர்ஃபெக்ட் இருக்குது, இன்னும் நிறைய விஷயங்கள் இருக்கு. தேடி தேடி நம்ம வாசிக்கலாங்க. ஆயிரக்கணக்கான ஆப்ஸ் இருக்குது இன்னைக்கு பைபிள் ஸ்டடி பண்றதுக்கு. ஆனா பசங்க வந்து வேற விஷயத்துல இன்ட்ரெஸ்டா இருக்கிறாங்க இன்னைக்கு இல்லைங்களா? இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக்ல ரொம்ப இதா இருக்கிறாங்க, அது அந்த இதுல இருக்கிறாங்க. ஆனா அந்த காலத்துல வந்து ஒரு புக்கு ஓபன் பண்ணானா இப்படி ஓபன் பண்ணிட்டு ஒன்னொன்னா தேடணுங்க. இப்படி ரொம்ப கஷ்டம் அது இல்லைங்களா? இப்போ ஏசையா தீர்க்கதரிசன புஸ்தகம்னா அதை எடுத்து இப்படி வச்சு ஓபன் பண்ணி ஒரு பாயை நம்ம எப்படி விரிக்கிறோம் அந்த மாதிரி விரிச்சு அதை தேடணும்னா சாதாரண விஷயம் இல்லை. அதெல்லாம் உட்காந்து படிச்சு அதை போய் மற்றவங்களுக்கு போதிக்கிறாங்கனாக்கா அது சாதாரண விஷயம் இல்லைங்க. அந்த மாதிரி இருந்தாரு. ஃபர்ஸ்ட் அவர் ப்ரிப்பேர் ஆயிட்டாரு, அதுக்கப்புறம் மற்ற பேருக்கு போய் சொல்றாருங்க. அந்த டிட்டர்மினேஷன் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இப்போ எக்ஸாமுக்கு நம்ம எவ்வளோ இன்ட்ரெஸ்டா படிக்கிறோம், அது கொஞ்ச காலங்க. நம்ம வேலைக்கு அது உபயோகமா இருக்கும், நல்லா சம்பாதிக்கலாம், லைஃப்ல செட்டில் ஆகலாம். ஆனா பரலோகத்துக்கு போக முடியுமா அதை வச்சுனாக்கா? நிச்சயமா முடியாது. ஆனா வேத வசனத்தை பற்றி அதுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்தா நிச்சயமா நம்மளால போக முடியும்
ஏன்னா அதுல வழி இருக்குதுங்க, எப்படி பரலோகத்துக்கு போலாம் அப்படின்னு நம்மளுக்கு சொல்லி கொடுக்குறாரு தேவன். எஸ்ரா வந்து தீர்க்கதரிசி இல்லைங்க, தீர்க்கதரிசின்ட்டு அவர் வந்து ஒரு வேத பாரகரா இருந்தாரு இல்லைங்களா. அதை நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். ஸோ பண்ண வேண்டியது என்னன்னாக்கா, நம்ம லைஃப்ல ஃபர்ஸ்ட் வேத வசனத்தை தேடணும். ரெண்டாவது ரொம்ப முக்கியமான விஷயம் தேடுறது மட்டும் இல்லை, அதை செய்யணும். இது ரெண்டும் பண்ணிட்டு தான் மற்றவங்களுக்கு நம்ம வந்து டீச் பண்ணணும். இது ரெண்டு நம்மளே பண்ணாம மற்றவங்களுக்கு டீச் பண்ணா யாரும் கேட்க மாட்டாங்க இல்லைங்களா. ஸோ லேர்ன் பண்றது ரொம்ப இம்பார்ட்டன்ட், டீச்சிங் ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதை விட ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் என்னன்னாக்கா ஒபே பண்றதுங்க, கீழ்படுறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். நம்மளுடைய மெசேஜ் இல்லைங்களா, நம்மளுடைய பைபிள் ஸ்டடிக்கு மேல வராதுங்க. இப்போ நம்ம ஒருத்தருக்கு டீச் பண்றோம்னு வச்சுங்களேன், நம்மளுக்கு தேவன் அந்த டேலண்டோ இல்லை அந்த ஆவியோ எப்படி கொடுக்குறாருன்னா, எவ்வளவு இன்ட்ரெஸ்ட் வைக்கிறோமோ அதுக்கு ஏற்ற அளவா தான் அவர் வந்து அளப்பாருங்க இல்லைங்களா. இப்போ ஃபில்டு வித் ஹோலி ஸ்பிரிட் பவுல் சொல்றாருங்க எபேசியர்ல, ஆவியில நம்ம நிரம்பி இருக்கணும்னாக்கா நம்ம ஆவிக்குரிய வாழ்க்கையில ரொம்ப இன்ட்ரெஸ்ட் காட்டினாதான் ஆவியில நிரம்ப முடியும், இல்லைன்னா தேவன் எங்க ஆவி கொடுப்பாரு. அதே போல வேதவசனத்துல நம்ம எவ்வளவு இன்ட்ரெஸ்ட் காட்டுறோமோ அந்த அளவுக்கு தேவன் என்ன பண்ணுவாருங்க, அந்த ஆவியை நமக்கு தருவாருங்க. ஏன்னா வசனத்தின் ஞானத்தை கொடுப்பாரு ஓகேங்களா. அது நம்ம வந்து இது பண்ணணும். மூணாவது பாடம் என்னன்னு பாத்தீங்கன்னாக்கா, நம்ம வந்து ஜனங்க வந்து நம்ம சொல்ற வார்த்தை கேட்கலனாக்கா நம்ம மனசொஞ்சி போயிடக்கூடாதுங்க. நம்ம வந்து அதை மும்முரமா செய்யணும் இல்லைங்களா. நம்மள அவமானப்படுத்துறாங்க, கேவலப்படுத்துறாங்க, உதாசீனப்படுத்துறாங்க, ஜோக் பண்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அதுக்காக வந்து மனசொஞ்சு போயிட்டு நெகட்டிவ் தாட்ஸ் வந்து மூளையில வந்து உட்காரக்கூடாது இல்லைங்களா. அவங்க சொல்றது சொல்லட்டோம்னா தேவனுடைய வார்த்தையை சொல்லுவேன் அப்படின்ற அந்த ஒரு இதுல இருக்கணும். கேட்கறவங்க 2 பேரா கூட இருக்கட்டும், இல்ல ஒருத்தரா கூட இருக்கட்டும். ஆனா நம்ம வந்து முயற்சி எடுத்து தேவனோட வசனத்தை எத்தனை பேருக்கு சொல்லணும்னு தேவன் நம்மளுக்கு அழைப்பு கொடுத்துருக்கிறாரோ நம்ம வந்து மும்முரமா அதை பண்ணணும் இல்லைங்களா. நெகட்டிவ் தாட்ஸ் வச்சுக்க கூடாதுங்க, மனசொஞ்சு போயிடக்கூடாது இல்லைங்களா. எசேக்கியேல் 2ஆம் அதிகாரம் 5வது வசனத்துல இங்க பார்க்கலாம். எசேக்கியேல் சாப்டர் 2:5 அவர்கள் கலக வீட்டாரானாலும் கேட்டாலும் கேளாமல் போனாலும் தங்களுக்கு நடுவிலே ஒரு தீர்க்கதரிசி இருந்தான் என்பதை அறிந்து கொள்வார்கள். பாத்தீங்களா, அவங்க கேட்டாலும் கேட்காம போனாலும் தங்களுக்கு மத்தியில ஒரு தீர்க்கதரிசி இருக்கிறாங்கன்றத அறிந்து கொள்வாங்க. ஏன்னா பின்னாடி ஆபத்து வரும்போது தீர்க்கதரிசி சொல்ற மாதிரி அவங்களுக்கு பிரச்சனை வந்துச்சுன்னு வச்சுங்களேன், அப்ப அவங்க வந்து உணர்வாங்க, அன்னைக்கு அவ்வளோ சொன்னார் அவரு, கேட்காம போயிட்டோமே. இன்னைக்கு நம்ம கூட எத்தனை பேருக்கு வந்து சுவிசேஷத்தை சொல்லாங்க, சத்தியத்தை, இன்னைக்கு அவங்க கேட்காம இருக்கலாம். ஆனா சந்திப்பின் நாளில வருத்தப்படுவாங்க, அன்னைக்கு அந்த பிரதர் நமக்கு எவ்வளவு சொன்னாங்களே, அந்த அம்மா நமக்கு எவ்வளவு சொன்னாங்களே, நம்ம கேட்காம போயிட்டோமே அப்படின்னு சொல்லிட்டு இல்லைங்களா. சோ நம்ம சொல்றது சொல்லலாம் இல்லைங்களா. ஒரு போதகர் இருந்தாருங்க அமெரிக்கால, அவர்கிட்ட வந்து ஒருத்தர் சொல்றாங்க, நீயா வந்து எல்லாருக்கும் வந்து இயேசு கிறிஸ்துவ பத்தி சொல்ற, ஏன்னா யாருக்கு அழைப்பு இருக்குதோ அவங்களுக்கு தானே அந்த வசனம் போய் சேரும். நீங்க ஏன் பாக்குறவங்கள்ட்ட எல்லாம் ஏன் நீ வந்து அதை பத்தி இயேசு பத்தி சொல்ற அப்படின்னா, இப்போ யாருக்கு அழைப்பு இருக்குதுன்னு எனக்கு எப்படி தெரியும், நான் சொன்னாதானே தெரியும். தேவன் கொடுக்குற வாய்ப்பு அது. இப்போ ரோமருக்கு எழுதும் பவுல் சொல்றாரு, சொல்றவங்க இல்லைன்னா அவங்க எப்படி கேட்பாங்க, போதிக்கிறவங்க இல்லைன்னாக்கா அவங்களுக்கு எப்படி அந்த சத்தியம் போய் சேர அப்படின்ட்டு. நம்ம அதுல வைக்கவே படக்கூடாதுங்க இல்லைங்களா. இயேசுவை பத்தி யாருக்குன்னா சொல்லணும்னா நம்ம மனசார சொல்லணுங்க சத்தியத்தை பத்தி. 2 தீமோத்தேயு 4:2 என்ன சொல்றாருன்னா, சீசன் அவுட் ஆஃப் சீசன் ரெண்டுத்துலயும் நீ என்ன பண்ணணும், தயாரா இருக்கணும், வசனத்துல எப்போதுமே உறுதியா இருக்கணும், யாரு கேள்வி கேட்டாலும் பதில் சொல்றதுக்கு நீ ரெடியா இருக்கணும்ன்றாரு தீமோத்தேயுக்கு. 2 தீமோத்தேயு 4:2. பிரசங்கி தகுதி காலத்திலும் தகுதியற்ற காலத்திலும் ஜாக்கிரதையாயிரு, சகல நீடிய சாந்தத்தோடும் உபதேசத்தோடும் கடிந்து கொள், அதட்டு புத்தி சொல். பாத்தீங்களா, அதட்டு புத்தி சொல்லு, உபதேசம் பண்ணு. நீனாங்க எந்த காலத்திலயும் ரெடியா இருக்கணும் இல்லைங்களா. எனக்கு தெரியாது, ரெடி இல்லை அப்படின்ட்டாலாம் இல்லைங்க, ரெடியா இருக்கணும். அது நோட்ஸ் இல்லைன்னா கூட அப்படியே சொல்றதுக்கு கூட நம்ம நாங்க இந்த காலத்துல ரெடியா இருக்கணும். எபிரேயர் சொல்றாரு இல்லைங்களா, காலத்தை பார்த்தா நீங்க என்ன இருக்கணும்ன்றாரு, போதகரா இருக்கணும்ன்றாரு இல்லைங்களா. ஏன்னா அவ்வளோ அரிதான ஒரு ரொம்ப ரொம்ப ப்ரெஷியஸான ஒரு ட்ரூத் நம்ம கிட்ட தேவன் கொடுத்துருக்கிறாரு. பவுல் என்ன சொல்றாருனாக்கா, நான் எப்போதுமே வந்து இந்த சுவிசேஷத்தை மட்டும் சொல்றதுக்கு நான் தடையே பண்ணது கிடையாது, எல்லார்கிட்டயும் நான் பேசியிருக்கிறேன்றாருங்க. அப்போஸ்தலர் 20ஆம் அதிகாரம் 26, 27, ஆக்ட்ஸ் சாப்டர் 20, 26, 27. ஆலோசனையில் ஒன்றையும் நான் மறைத்து வைக்காமல் எல்லாவற்றையும் உங்களுக்கு அறிவித்தபடியினாலே எல்லாருடைய இரத்த பழிக்கும் நீங்கி நான் சுத்தமாய் இருக்கிறேன் என்பது. அப்படின்னா என்ன அர்த்தங்க, இப்ப நான் உங்ககிட்ட சத்தியத்தை சொல்லலைன்னா அந்த இரத்த பழி எனக்கு தான் அப்படின்றாரு.
அந்த மாதிரி அவர் நினைச்சிட்டு தான் ஊழியம் பண்ணுங்கிறாரு. இப்ப அவர் யாராவது ஒருத்தர் பாக்குறாருனாக்கா அவங்க கிட்ட வந்து சுவிசேஷத்தை பத்தி பேசிடுவாரு இல்லைங்களா. அப்படி சொல்லாம போயிட்டாக்கா அந்த பழி எனக்கு தானே. நான் ஒரு நாள் கூட அந்த விஷயத்த சொல்லாம நான் இருந்ததே கிடையாது. இன்னொரு இடத்துல வந்து ஒருத்தர்கிட்ட பேசும்போது நீ என்னையே கன்வெர்ட் பண்ண பாக்குறியான்ட்டு அந்த கவர்னர் கேட்கும் போது, உங்களை மட்டும் இல்ல இங்க இருக்கிற எல்லாரையும் தான் நான் வந்து மாத்தணும்னு பாக்குறேன் அப்படின்றாரு. எரேமியா தீர்க்கதரிசி கிட்ட கூட தேவன் என்ன சொல்றாருனாக்கா, இந்த ஜனங்க நீ சொல்றதை கேட்க மாட்டாங்க, ஆனாலும் நீ சொல்றத ஸ்டாப் பண்ணாத அப்படின்றாரு. எரேமியா 7:27, ஜெரமியா சாப்டர் 7:27. நீ இந்த வார்த்தைகளை எல்லாம் அவர்களுக்கு சொல்லுவாய், ஆனாலும் அவர்கள் உனக்கு செவி கொடார்கள். நீ அவர்களை கூப்பிடுவாய், ஆனாலும் அவர்கள் உனக்கு உத்தரவு சொல்லார்கள். அப்புறம் ஏன் போய் சொல்லணும் பாருங்க. தேவன் என்ன சொல்றாரு, நீ சொன்னா கூட அவங்க கேட்க போறது இல்ல, அதனால நீ சொல்லாம இருன்னு சொல்லுங்க, நீ சொல்லுன்றாரு இல்லைங்களா. திரும்பி திரும்பி அனுப்புறாரு. ஓகே. சோ இப்போ எசேக்கியேல்ட்ட தேவன் சொன்னதுனாக்கா, நீங்க அவங்கள கேட்கும்படி செய்யின்ட்டு சொல்ல, நீ போய் சொல்லு அவ்வளவுதான். கேட்கறது கேட்காதது அவங்களோட இது. ஆனா நீ சொல்லு. நம்மளோட ரெஸ்பான்சிபிலிட்டி என்னன்னாக்கா, தேவன் நம்மளுக்கு கொடுத்த சுவிசேஷத்துக்கு நம்ம உண்மையா இருக்கணுங்க. அவங்களுடைய ரெஸ்பான்சிபிலிட்டி கேட்கறது கேட்காதது அவங்களுக்கு விட்டது. நம்ம என்ன பண்ணணும், தேவனுடைய சுவிசேஷத்துக்கு கீழ்ப்படியணும். நம்ம வந்து முடிஞ்ச அளவுக்கு எவ்வளவு பேருக்கு சொல்றோமோ அவ்வளவு பேருக்கு நல்லதுங்க. நோவா இருந்தாரு இல்லைங்களா, அவர் எத்தனையோ பேருக்கு சொல்லியிருப்பாரு, மழை வரப்போது மனம் திரும்புங்க அப்படின்ட்டு. எல்லாம் என்ன பண்ணாங்க, கேலி பரியாசை தான் பண்ணியிருப்பாங்க. டெய்லி வந்து என்னப்பா மழை வருதுன்ற, என்னன்னாவோ கட்டின்னுங்கிற, பைத்திய எதனா பூச்சிச்சா, என்ன இப்படி எல்லாம் பண்ணுங்கிறன்ட்டு. ஏன்னா இப்ப இருக்கிறவங்களே இவ்வளோ வருஷம் ஆகுறாங்க. இப்ப இருக்கிற ஜனமே கேலி பண்றது ஒரு மாதிரி, நம்மள குத்தி காட்டுற மாதிரி பேசுவங்க இருக்கும் போது, அந்த காலத்துல அந்த உலகத்துல இருந்தவங்க எல்லாருமே இவங்கள தவிர ரொம்ப வருஷாதாகிறாங்க. அப்ப எப்படி எல்லாம் பேசியிருப்பாங்க. ஆனா தேவனுடைய டாஸ்க்கு அவர் உண்மையா இருந்தாருங்க. தேவன் சொன்ன கட்டளையே அவர் கீழ்பட்டாரு இல்லைங்களா. கடைசி வரைக்கும் அதுல உறுதியா நின்னாருங்க, செஞ்சே முடிச்சிட்டாரு இல்லைங்களா. சோ நான் வந்து தேவனுடைய வார்த்தைக்கு உண்மையாகிறான்னு தான் ஃபர்ஸ்ட் பார்க்கணுங்க. மத்தவங்க கேட்கறாங்களா கேட்கலையா இல்லைங்களா. 10 பேர் கேட்டா கூட ஓகே, 2 பேர் கேட்டா கூட அது தேவனுக்கு மகிமை தாங்க, நம்மளுக்கு எந்த மகிமே இல்லை இல்லைங்களா. 4வது பாடம் என்னன்னு பாத்தீங்கன்னாக்கா, நம்ம பயப்படக்கூடாதுங்க. ஜனம் என்ன நினைச்சுப்பாங்களோ இல்லைங்களா, நம்மள அடிச்சிடுவாங்களோ, கேவலப்படுத்திடுவாங்க, பயப்படக்கூடாது, தைரியமா சொல்லணுங்க. எங்களுடைய விசுவாசம் இதுதான், வேதத்தின் அடிப்படையில நாங்க இதைதான் விசுவாசிக்கிறோம் அப்படின்னு சொல்றதுல ஒரு வெக்கமும் கிடையாது. இது சொல்லனாதான் வெக்கம் ஆக்சுவலி இல்லைங்களா. மனிதருக்கு முன்னாடி நம்ம இயேசுவை பத்தி சொல்றதுக்கு வெக்கப்பட்டா, அவரு என்ன சொன்னாருங்க, நான் வந்து இது பண்ணுவேன்றாருங்க. எசேக்கியேல் 3:9, எசேக்கியேல் சாப்டர் 3:9 பார்க்கலாம். நெற்றியை வஜ்ரக்கல் போன்ற நானேறாத கல்லிலும் பார்க்க கடினமாக்கினேன். அவர்கள் கலக வீட்டாராய் இருந்தாலும் அவர்களுக்கு பயப்படாமலும் அவர்கள் முகங்களை கண்டு கலங்காமலும். பாத்தீங்களா, அவங்களுக்கு பயப்படாத, அவங்கள பார்த்து கலங்காத, நானும் கூட இருக்கிறேன் அப்படின்ட்டு சொல்றாருங்க. இதே வார்த்தை அப்படியே அச்சு பேசாம எரேமியாட்டையும் சொல்றாரு. எரேமியா 1:8, ஜெரேமியா சாப்டர் 1:8 நம்ம பாக்குறோங்க. அவர்களுக்கு பயப்பட வேண்டாம். போதுங்க சிஸ்டர், என்ன சொல்றாரு, அவர்களுக்கு நீ பயப்பட வேண்டாம். கண்டினியூ பண்ணுங்க. இப்போங்க பாத்தீங்களா, நானும் கூட இருக்கிறேன், நீ ஏன்பா பயப்படுற. ஆனா சரியான இது கொடுத்தாங்க அவருக்கு, அடிக்கிறது. ஒரு தடவை என்ன பண்றாங்கன்னாக்க குடியில தள்ளி விட்டுறாங்க, இன்னும் என்னென்னவோ பண்ணாருங்க. ஆனாலும் அவர் தேவனுடைய வார்த்தைக்கு உண்மையா இருந்தாரு. இன்னைக்கு நம்ம உண்மையா இருக்கணும், கலங்கக்கூடாது. இயேசு கிறிஸ்து கூட சொல்றாரு இல்லைங்களா, உங்களை வந்து காவல்ல வைப்பாங்க, கஷ்டம் கொடுப்பாங்க, என் நாமத்தின் நிமித்தம் இதெல்லாம். ஆனா என்ன பேசணும்ட்டு நீங்க வந்து நாங்க பயப்படாதீங்க, பேசுறது நீங்க இல்ல, தேவனோட ஆவிதான் பேசுறது உங்க மூலியமா அப்படின்ட்டு. 2 தீமோத்தேயு 1:7 வாசிக்க வேணாங்க சிஸ்டர். அங்க என்ன சொல்றாரா, நமக்கு தேவன் பயமுள்ள ஆவியை கொடுக்கலங்க. நம்மளோட தேவன் கொடுத்துக்கிறாருங்க ஹோலி ஸ்பிரிட். அது பயம் வராது. அந்த ஹோலி ஸ்பிரிட் நம்ம உள்ள வரும்போது தைரியம் தாங்க, தெளிந்த புத்தியில ஆவியை தான் நம்மளுக்கு கொடுத்துருக்கிறாரு. சீஷன் என்ன பண்றாங்கன்னா, ஊழியம் பண்ணும் போது எல்லாரும் கூடி ஜெபம் பண்றாருங்க, தைரியத்தை கொடுங்க தேவனே, எல்லாருக்கிட்டையும் தைரியமா நாங்க ஊழியம் பண்ணோம் அப்படின்னும் போது ஜெபம் பண்றாங்க. அந்த இடமே அப்படியே ஷேக் ஆயிடுதுங்க அவங்க ஜெபம் பண்ணும் போது இல்லைங்களா. அப்போஸ்தலர் 4ஆம் அதிகாரம் 29 ஹேட் சாப்டர் 4:29. விரட்டுதலை கண்ணோக்கி பார்த்து உமது ஊழியக்காரர் உமது வசனத்தை முழு தைரியத்தோடு பேசும்படி அவர்களுக்கு கட்டளையிடும். பாத்தீங்களா, தைரியத்தோட பேசும்படி கட்டளையிடணும் போது அங்க அப்படியே அந்த இடமே ஆடிடுது இல்லைங்களா. இதுல நம்ம கற்றுக்க வேண்டிய லெசன் என்னன்னாக்கா, தேவன் என்ன பண்ண மாட்டாருங்க, இந்த கஷ்டமான ஜனங்களை நம்ம லைஃப்ல இருந்து எடுக்க மாட்டாரு.
எப்போதுமே நம்மள உபத்திரவப்படுத்த வீட்டுல இருந்தே ஸ்டார்ட் ஆகுங்க இல்லைங்களா. தேவனோட வழியில நடக்கும்போது ஃபர்ஸ்ட் உபத்திரவம் வீட்டுல தான் ஆரம்பிக்கிறது. வெளியில எல்லாம் ரொம்ப ரேர் தாங்க. இப்போ நம்மளுக்கு இருக்கிற சுச்சுவேஷன்ல கூட இருக்கிறவங்க மூலியமாவே பிரச்சனை வரும் ஃபர்ஸ்ட். அப்புறம் ஃப்ரெண்ட்ஸ் மூலியமா, அப்புறம் வந்து வெளியில இருக்கிறவங்க மூலியமா ஒரு படியா வரும். ஸோ நம்ம எப்படி ஜெபிக்கணும் அப்படின்னு பார்த்தோம்னாக்கா, இந்த ஜனங்கள்லாம் என்னை விட்டு அகன்றுபடி செய்யணும்னு கேட்க முடியாதுங்க. இதெல்லாம் ஃபேஸ் பண்றதுக்கு எனக்கு தைரியத்தை கொடுங்கன்னு தான் நம்ம கேட்கணும் இல்லைங்களா. என்வாயர்மெண்ட்டை சேஞ்ச் பண்ண மாட்டாருங்க தேவன், நம்மளுக்கு பலன் கொடுப்பாரு அதெல்லாம் தாங்கி கொள்றதுக்கு. ஏன்னா அப்படி நினைச்சிருந்தா அப்போஸ்தலர்களுக்கு எல்லாமே தேவன் என்ன பண்ணிருக்கலாம், கஷ்டம் இல்லாம ஊழியம் பண்ற அளவுக்கு வச்சிருந்துக்கலாங்க. ஆனா போற இடத்துல அவங்களுக்கு என்னங்க பிரச்சனை, போராட்டம், துன்மைதாங்க. நம்மளுக்கும் சர்டன் லெவல் ஆஃப் பிரச்சனை வரணும். அப்பதான் நம்ம கரெக்டான வழியில போயிட்டு இருக்கிறோம்னு அர்த்தம். ஸோ பயப்படக்கூடாது, எதுக்குமே பயப்படக்கூடாதுங்க இல்லைங்களா. தேவன் நம்மோடு இருக்கிறார். 5வது விஷயம் சரிங்களா, கற்றுக்க வேண்டிய பாடம் என்னன்னாக்கா, தேவன் என்ன பண்ணுவாரு, நம்ம அவ்வளவுதான் முடிஞ்சிச்சு இனிமேட்டு ஒன்னும் இல்லை அப்படின்னு நினைச்சா அந்த இடத்துல வந்து தேவன் ரொம்ப பெரிய மிராக்கல் வந்து பண்ணி காமிச்சிருவாருங்க. இஸ்ரவேல எல்லாரும் நினைச்சாங்க அவ்வளவுதான் இனிமேட்டு ஒண்ணுமே கிடையாது, தூசி ஆயிட்டாங்க, மண்ணோட மண் ஆயிட்டாங்க, இனிமேட்டு இவங்களுக்கு ரட்சிப்புன்றதே வராதுன்னு நினைச்சிட்டாருங்க நிறைய பேர். ஆனா தேவன் என்ன பண்ணாருங்க, திருப்பி ஒரு கண்ட்ரியா அவங்களை வந்து உருவாக்குனாரு. நம்ம லைஃப்ல கூட நம்ம ஒருத்தரை பார்த்து நினைச்சிருவாங்க இவன் அவ்வளவுதான் மாற போறது கிடையாதுன்னு நம்ம நினைக்கலாம். ஆனா தேவன் என்ன பண்ணுவாரு, அந்த மாதிரி மனுஷனை கூட மாத்தலாம். அது நம்ம கையில இல்லைங்க, தேவன் மாத்திடுவாரு, சொல்ல முடியாது. அதனால யாரையும் வந்து அற்பமா நம்ம வந்து எண்ணக்கூடாது. தேவன் வந்து ஒன்னே இல்லை, வர்ஸ்ட்னா வர்ஸ்ட் பர்சன் சொல்றவங்கள கூட தேவன் நல்ல மனுஷனா மாத்தக்கூடிய வல்லமை அவர்கிட்ட இருக்குது. தேவன் கையில ஒப்பு கொடுத்துருந்தாங்க இல்லைங்களா. எசேக்கியேல் 37ஆம் அதிகாரம் 5வது வசனம், எசேக்கியேல் சாப்டர் 37:5. கர்த்தராகிய ஆண்டவர் இந்த எலும்புகளை நோக்கி, நான் உங்களுக்குள்ளே சுவாசத்தை புக பண்ணுவேன், அப்பொழுது உயிரடைய கடவீர்கள் என்று சொல்லுகிறார். சுவாசத்தை கொடுக்கிற ஒரு தேவன் ஒன்னும் இல்லாத இடத்துல இருந்து தேவன் உருவாக்குவாருங்க. இப்ப மண்ணோட மண்ணா இருந்த மண்ணுல இருந்து மனுஷனை உருவாக்க தெரிஞ்ச தேவனுக்கு ரொம்ப ரொம்ப வர்ஸ்டா இருக்கிற பர்சனை மாத்துறதுக்கு அவருக்கு லேசான காரியம் இல்லைங்களா. அதை நம்ம வந்து தேவனுடைய வல்லமையை வந்து சாதாரணமா எடுத்துக்கூடாதுங்க. ரொம்ப ரொம்ப கொடூரமான ஜனங்களை தேவன் வந்து எக்ஸ்ட்ரீமா நல்லவங்களா மாத்தி இருக்கிற நிறைய சாட்சிகள் எனக்கு உண்டு. அதுல ஒரு எக்ஸாம்பிள் பவுல் இருந்தாருங்க சரிங்களா. பழைய ஏற்பாடுல கூட ஒரு எக்ஸாம்பிள் இருந்தாரு, அது நம்ம இப்ப பார்க்கலாம். ரோமர் 4:17 சொல்றாரு பாருங்க. ரோமன் சாப்டர் 4:17, நான் உன்னை அநேக ஜாதிகளுக்கு தகப்பனாக ஏற்படுத்தினேன் என்று எழுதியிருக்கிறபடி, தான் விசுவாசித்தவரும் மரித்தோரை உயிர்ப்பிக்கிறவரும் இல்லாதவைகளை இருக்கிறவைகளை போல அழைக்கிறவரும் ஆகிய தேவனுக்கு முன்பாக அவர் நமக்கு தகப்பனானார். பாத்தீங்களா, இல்லாதவைகளை இருக்கிறவைகளை போல ஆக்குகிறவர் யாரு, நம்மளுடைய தேவன். ஒண்ணுமே இல்ல, தூசின்னு நம்ம நினைப்போம், ஆனா அங்க ஒரு வல்லமையா காட்டுவாருங்க. ஆபிரகாமுக்கு அவருக்கு குழந்தை பிறக்கும் போது எவ்வளவு ஏஜுங்க இல்லைங்களா. அந்த ஏஜ்ல யாருமே வந்து கனவுல கூட நினைச்சிருக்க மாட்டாங்க அவங்களுக்கெல்லாம் குழந்தை பிறக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா தேவன் ஒன்னே இல்லாத ஒரு இடத்துல வந்து வல்லமை காட்டினார் பாருங்க இல்லைங்களா. சோ இதுல நம்ம கற்றுக்க வேண்டிய பாடம் என்னன்னாக்கா, எந்த ஒரு சுச்சுவேஷனும் நம்ம லைஃப்ல தேவனோட பவருக்கு மிஞ்சினது கிடையாதுங்க. டாக்டர்ஸ் சொல்லலாம் அவ்வளவுதான், இன்னும் 1 மாசம் தான் இவங்க இருப்பாங்க, ஓப்ளஸ் சரிங்களா, நீங்க வந்து உங்க வேலையை பார்க்க ஆரம்பிச்சிடுங்க, இனிமேட்டு என்ன பண்ணாலும் வேஸ்ட் தான் அப்படின்ற மாதிரி சொல்லிடுவாங்கன்னா, தேவன் வல்லமையை காட்டுவாருங்க. நம்ம அவரை நம்பினா போதும். இப்போ லாசரு கூட 4 நாள் ஆயிடுச்சு அவர் செத்து. அவர் வந்து உயிர் தெழுந்தார் ஆகி வருவாருன்ட்டு யாருமே நம்பி இருக்க மாட்டாங்க அங்க இருந்தவங்கள. 100% அதாங்க உண்மை இல்லைங்களா. ஆனா இயேசு கிறிஸ்து பண்ணி காமிச்சாரு. ஸோ அவங்க வந்து அந்த விஷயத்துல வந்து நம்ம வந்து நாங்க நம்பிக்கை வைக்கணும் தேவன் மேல. அவரால் நினைச்சா முடியாத காரியம்ட்டு ஒண்ணுமே இல்லைங்க. இந்த ஓப்பை வந்து விட்டுவிடக்கூடாதுங்க இல்லைங்களா. ஆயிடுச்சு இனிமேட்டு ஒன்றும் பண்ற மாதிரி இல்லை அவ்வளவுதான் அப்படின்னு நினைச்சிடக்கூடாதுங்க. நம்ம முடிவு பண்ணக்கூடாது அது இல்லைங்களா. அது தேவன் கையில இருக்குது சரிங்களா. 6வது பாடம் என்னன்னு பாத்தீங்கன்னாக்கா, சில சமயம் வந்து தேவன் நமக்கு சொல்ற விஷயம், கீழ்ப்படைய சொல்ற விஷயங்கள் ரொம்ப ரொம்ப ஸ்ட்ரேஞ்சா இருக்கலாங்க. ஸ்ட்ரேஞ்சுனாக்கா விசித்திரமா இருக்கலாம் சரிங்களா. இந்த உலகத்துல நீ வந்து உபத்திரவ அனுபவின்றது நம்மளுக்கு ரொம்ப ரொம்ப சென்ஸ்லெஸ்ஸா படலாங்க. நான் ஏன் உபத்திரவ அனுபவிக்கணும், தேவனோட வழியில இல்லாதவங்களே ரொம்ப ஜாலியாகிறாங்க, நான் ஏன் கஷ்டப்படணும் அப்படின்ற அந்த தாட் வரலாங்க. வரது தப்பு ஒண்ணும் இல்லை இல்லைங்களா. ஆனா அந்த மாதிரி விஷயங்களை தான் தேவன் பண்ண சொல்றாருங்க. ஆனா அதுல நல்லது இருக்குது இல்லைங்களா. எசேக்கியேல் வாழ்க்கையில ரொம்ப கொடூரமான ஒரு விஷயத்த பண்ண சொன்னாரு தெரியுங்களா.
அது என்ன தெரியுங்களா? அவங்க மனைவி வந்து செத்துறாங்க. சரிங்களா? செத்து போயிடுறாங்க. அப்போ நீ அழாத, போய் ஊழியம் பண்ணு, பேசுன்றாருங்க. ஒருத்தர் ஒரு வைஃப் இறந்துட்டுக்கிறாங்க, நீ அழாத போயிட்டு ஜனங்கள்ட்ட பேசுனாக்கா எப்படி இருக்குதுங்க? நம்மளுக்கு என்ன தோணுதுனாக்கா அவ்வளவு சென்ஸ்லெஸ்ஸா படுது இதுன்ட்டு. ஆனா தேவனுக்கு ஒரு பர்பஸ் இருக்குதுங்க அதுல, இல்லைங்களா? எசேக்கியேல் 24:18, எசேக்கியேல் சாப்டர் 24:18. அப்பொழுது நான் காலையிலே ஜனங்களோடே பேசினேன், மாலையிலே என் மனைவி மறைத்து போனாள். எனக்கு கட்டளையிட்டபடியே காலையிலே பாத்தீங்களா? மாலையில் என்னோட மனைவி நாங்க செத்து விட்டாங்க, நான் காலையில போயிட்டு தேவனுடைய வேலையை பண்ணேன் அப்படின்னு தேவன் சொல்றாருங்க, அவர் பண்றாரு. இந்த மாதிரி தேவன் சொல்றதெல்லாம் விசித்திரமா இருக்கும். ஆபிரகாம் சொன்னது கூட ரொம்ப கஷ்டமான விஷயம் தான். உன் பையனை கொடுனாக்கா, பலி கொடுனாக்கா எப்படி இருக்குதுங்க? ஏத்துக்கிற மாதிரியே இல்லை. அவரே தான் கொடுத்தாரு, இல்லைங்களா? அவரே தான் கொடுத்தாருங்க. இவங்க போய் கேட்கல எனக்கு இப்ப குழந்தை வேணும்ட்டு. அவரே சொன்னாரு உனக்கு வந்து குழந்தை பொறுக்கும் அப்படின்ட்டு. ஆனா அவரே கேட்கிறாருங்க. சென்ஸ்லெஸ்ஸா இருக்குது. ஆனா அதுல தேவனுக்கு ரொம்ப பெரிய மகிமை இருந்துச்சுங்க. ஆபிரகாமை வந்து தேவன் உயர்த்தினாரு. இன்னைக்கு வரைக்கும் ஆபிரகாம் நம்ம ஏன் பேசுறோம்னாக்கா இந்த ஒரு காரியத்தினால தான். ஓசியான்ற ஒரு தீர்க்கதரிசி இருந்தாருங்க. அவருக்கு என்ன சொல்றாரு? போய் அந்த தப்பான ஒரு ஸ்திரியை கல்யாணம் பண்ணிக்கன்றாருங்க. இது ரொம்ப கஷ்டமான விஷயம். ஆனா அவங்க பண்றாங்க. ஏசியா தீர்க்கதரிசி என்ன சொல்றாருங்க? 3 வருஷம் ட்ரெஸ் இல்லாம நடுன்றாருங்க, இல்லைங்களா? இன்னும் சொல்லிட்டே போலாங்க. இசைக்கேல் தீர்க்கதரிசியை கூட இன்னும் நிறைய விஷயங்கள் சொன்னாரு. ஒரே பக்கமா படுத்துனாரு இவ்வளவு நாள் என்றாருங்க. ஒரு ஹவர் ஒரே சைட்ல பார்த்தாலே நம்மளுக்கு கழுத்தெல்லாம் வரைய ஆரம்பிச்சிடும், ஷோல்டர் பெயின் வரும். ஆனா அவர் வந்து அதை பண்றாருங்க. அப்படியே பேதருக்கு கூட ஒரு இது வருதுங்க, விஷன். அசுத்தமான எல்லா அனிமல்ஸும் வருது, அதை எடுத்து சாப்பிடுன்றாருங்க. இதுவும் விசித்திரமான ஒண்ணுதான். தேவன் என்ன சொல்றாரு? நான் பரிசுத்தம் பண்ணியிருக்கிறேன், நீயா அதை அசுத்தம் அப்படின்ட்டு சொல்ற அப்படின்றாரு. இந்த மாதிரி தேவன் நம்மளுக்கு நிறைய விஷயங்கள் சொல்லுவாருங்க, இல்லைங்களா? பேதருக்கு இன்னொரு சம்பவம் கூட ஆயிடுச்சுங்க. நைட் எல்லாம் வந்து அவங்க மீன் தேடுறாங்க, கிடைக்கல, இல்லைங்களா? மீன் பிடிக்க முடியல. அப்போ ஏசு என்ன சொல்றாரு? இங்க போடு அப்படின்னும் போது ஆல்ரெடி கிடைக்கல, இவருனா எப்படி சொல்றாருன்னு ஆனா கேக்குறாங்க. உடனே போடும் போது அந்த வலையே கிழிஞ்சு போற அளவுக்கு மீன் வருதுங்க, இல்லைங்களா? லூக்கா 5ஆம் அதிகாரம் 4 இருந்து ஆரம்பம். லூக் சாப்டர் 5, 4 to 6. அவர் பேசி முடித்த பின்பு சீமோனை நோக்கி, ஆழத்திற்குள்ளே தள்ளி கொண்டு போய் மீன் பிடிக்க உங்கள் வலைகளை இறக்குங்கள் என்றார். அப்போ மைண்ட்ல என்ன வந்திருக்கோம்னாங்க, ஆல்ரெடி நம்ம போய் கஷ்டமாயிட்டு இவரை நான் திருப்பி வந்துட்டு இங்க போடு அங்க போடுன்றாரு அப்படின்ட்டு மைண்ட்ல வந்திருக்கலாம். ஆனா சரி பண்ணலான்ட்டு பண்றாருங்க அவங்க. சில சமயம் தேவன் சொல்றது நம்மளுக்கு டிஃப்ரெண்டா படும். நான் அதுல அவரோட மகிமையை நம்ம வந்து பார்க்கலாங்க, இல்லைங்களா? கண்டினியூ பண்ணுங்க சிஸ்டர். அதற்கு சீமோன், ஆண்டவரே, ராத்திரி முழுவதும் நாங்கள் பிரயாசப்பட்டும் ஒன்றும் சிக்கிக் கொள்ளவில்லை. ஆனாலும் உமது வார்த்தையின்படி வலையை இறக்குகிறேன். ஆனாலும் இயேசுக்கு கீழ்ப்படுகிறாருங்க. நைட் எல்லாம் கிடைக்கல, ஆனாலும் நீங்க சொல்றீங்க அந்த ஒரு வார்த்தைக்கு நாங்க இறக்குறோன்றாரு. பாத்தீங்களா? கீழ்ப்படிதல் இருக்குதுங்க அவர்கிட்ட. அதுதாங்க. சோ நம்ம இன்னைக்கு நிறைய பேர் நம்மள கேவலமா பேசலாம். ஏன்னா இவங்க கிறிஸ்துவின் பின்னாடி போனா கஷ்டம்ன்றாங்க, உபத்திரம்ன்றாங்க. அதுக்கு நாங்க உலகத்திலே இருந்து போயிடலாமே, நம்ம ஏன் கிறிஸ்துவின் பின்னாடி வரணும் அப்படின்ட்டு தோணும். ஆனா அதுல தேவனுடைய மகிமை இருக்குதுங்க, இல்லைங்களா? நமக்கு ஒரு என்னங்க ரொம்ப பெரிதான ஒரு சாட்சி நம்ம லைஃப்ல கிடைக்கும். அவருக்காக நம்ம கஷ்டப்பட்டா அதுல நமக்கு நல்லது இருக்குது. இல்லைன்னா அவர் ஏன் பண்ண சொல்றாருங்க? இப்போ இந்த லைஃப்லயும் ரொம்ப ஜாலியா சந்தோஷத்தையே அனுபவிச்சுட்டு எந்த ஒரு கஷ்டம் இல்லாம சின்ன ஒரு பிரச்சனை இல்லாம சமாதானமா வாழ்ந்து நம்ம மறித்துட்டு பரலோகத்திலயும் போயிட்டு ஜாலியா இருக்கிறோம்னா அதுல தேவனுக்கு என்ன மகிமை இருக்குது? இல்ல நமக்கு எதனா ஒரு புகழ்ச்சி இருக்குதுன்னா இல்ல, இல்லைங்களா? கஷ்டப்பட்டு நம்ம வாழ்ந்து இயேசுக்காக ஏதாவது ஒரு நல்ல விஷயம் பண்ணி உத்தரவு அனுபவிச்சு அவமானம் அனுபவிச்சு கஷ்டப்பட்டு நம்ம மறிக்கும் போது நம்ம பேர் வந்து ஜீவ புஸ்தகத்துல நிச்சயமா எழுதப்படும். இது ரெண்டுத்துக்கும் வித்தியாசம் இருக்குதுங்க, இல்லைங்களா? கண்டினியூ பண்ணுங்க சிஸ்டர். அவர்கள் அப்படி செய்து திரளான மீன்களை வளைத்து போட்டார்கள். அதனால் அவர்கள் வலைகள் கிழிந்து போக வந்தது. அதனால கிழில அளவுக்கு ஆயிடுச்சு, இல்லைங்களா? தேவன் சொல்ற சில விஷயங்கள் சில சமயம் என்னக்கா நம்மளுடைய கம்ஃபர்ட்டை வந்து இழக்கிற மாதிரி இருக்கணும். ஆறாம இருந்திருப்போம். இப்போ தேவன் என்ன சொல்லுவாரு? அந்த கம்ஃபர்ட்ல இருந்து வெளியவா நீ, இல்லைங்களா? மோசே ஆறாம இருந்தாருங்க பேலஸ்ல. ஆனா ஜனங்களுக்காக அவர் பாட அனுபவிக்கிறத தெரிந்து கொண்டாருங்க, பாருங்க. அந்த மாதிரி தேவனோட அழைப்பு இருக்கும். நம்ம எதிர்பார்க்கறது என்னன்னாக்கா லக்ஸரியான லைஃப் எதிர்பார்ப்போம். ஆனா தேவன் என்ன சொல்லுவாருனாக்கா, இல்ல நீ தேவனுடைய பிள்ளைகள் கூட பாட அனுபவிக்கணும், கடைசி வரைக்கும் உண்மையா இருக்கணும்னு சொல்லுவாரு, இல்லைங்களா? நம்மளோட ரெப்புடேஷனுக்கே வந்து அது
பிரச்சனையா கூட முடியலாங்க. சில சமயம் நம்ம வேற பிளான் வச்சிருப்போம் நம்ம லைஃப்க்கு. தேவன் என்ன அதுக்கு ஆப்போசிட்டா சொல்லுவாருங்க இல்லைங்களா? நம்மளோட பிளானே வேற இருக்கும், தேவன் வேற பிளான் சொல்லுவாரு. இப்போ பவுலோட பிளான் அவரோட லைஃப்ல வேற இருந்திருக்கும். தேவன் அவரை ரொம்ப பெரிய சுவிசேஷகரா மாத்திட்டாருங்க லைஃப்ல. தேவனுடைய பிளான் எப்பவுமே வந்து கிரேட்டு. நம்மளோட இமோஷன்ஸ்க்கு மாறாக இருக்குங்க தேவன் சொல்ற விஷயம். லாஸ்ட் எல்லாமே நல்லதா தான் முடியும் இல்லைங்களா? 6வது பாடம் என்னன்னாக்கா, நம்மளுடைய ரெஸ்பான்சிபிலிட்டியை நம்ம வந்து ஷிஃப்ட் பண்ணக்கூடாதுங்க வேற ஒருத்தர்கிட்ட. ஃபார் எக்ஸாம்பிள் வந்து இன்னைக்கு என்னோட ரட்சிப்புக்கு நான் மட்டும் தான் ஓட முடியும். இப்ப அம்மா இருக்கிறாங்கனாக்கா, பிரதருக்காக அம்மா வந்து அவரோட ரட்சிப்புக்கு அம்மா போராட முடியாது, அவரு தான் போராடி ஆகணும் இல்லைங்களா? சத்யா அவருக்கு தெரிஞ்சிச்சுன்னு வச்சுங்களேன், அவங்கவுங்க அவங்களோட ரட்சிப்பு தான் போராடணும். அம்மா அவங்களோட ரட்சிப்பு போராடணும், நான் என்னோட ரட்சிப்பு போராடணும். நம்ம எல்லாருமே தேவனுடைய சிங்காசனத்துக்கு முன்னாடி நிக்க வேண்டியதா இருக்கும். அதனால நம்ம வந்து நம்மளுடைய அந்த ரட்சிப்பை வந்து கடைசி வரைக்கும் வந்து போராடணும் இல்லைங்களா? எசேக்கியேல் 18:20 எசேக்கியேல் சாப்டர் 18:20. பாவம் செய்கிற ஆத்மாவே சாகு. குமாரன் தகப்பனுடைய அக்கிரமத்தை சுமப்பதில்லை, தகப்பன் குமாரனுடைய அக்கிரமத்தை சுமப்பதில்லை. நீதிமானுடைய நீதி அவன் மேலேயே இருக்கும், துன்மார்க்கனுடைய துன்மார்க்கமும் அவன் மேலேயே பாத்தீங்களா? அவங்க மேல அவங்க பண்றது அவங்க தலையில இருக்கும், அவ்வளவுதான் இல்லைங்களா? சோ என்னைக்கு நம்மளுக்கு சத்தியத்தின் ஆவி அந்த வெளிப்பாடு தேவன் கொடுத்துட்டாரோ, அதுல இருந்து நம்மளோட ரெஸ்பான்சிபிலிட்டி ஸ்டார்ட் இல்லைங்களா? நம்மளுடைய ரட்சிப்பை நம்ம தான் வந்து காத்துக்கொள்ள வேண்டும். அதனால தான் பவுலே சொல்றாரு, நீங்க அதுக்காக பிரயாசப்படுங்க, உறுதியா நடங்க அதுல அப்படின்றாருங்க. நம்ம எல்லாரும் அவருடைய சிங்காசனத்துக்கு முன்பாக நிக்க வேண்டும். ஒருத்தரும் அவங்கவுங்களுக்காக தான் கணக்கு கொடுக்கணுங்க. மெயின் ரோமர் 14:12 ரோமன் சாப்டர் 14:12. ஆகையால் நம்மில் ஒவ்வொருவனும் தன்னை குறித்து தேவனுக்கு கணக்கு ஒப்புவிக்க வேண்டும். பாத்தீங்களா? தேவனுக்கு நம்ம கணக்கு ஒப்புவிக்க வேண்டும். ஓகே, சோ கான்சிக்வன்சஸ் வந்து உண்மைதாங்க இல்லையா? சோ நம்ம வந்து ஏதாவது ப்ராப்ளம் இல்ல சத்தியத்துக்கு விரோதமா நடந்தா அதோட பிரதிபலனை நம்ம அறுத்துதான் ஆகணும் இல்லைங்களா? நம்ம வந்து பிளேம் பண்ண முடியாது. நான் எங்க அப்பா அம்மானாலதான் இப்படி ஆயிட்டேன் இல்லைங்களா? என் ஃப்ரெண்ட்ஸ் வந்து என்னை தவறு செய்யறதுக்கு இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணிட்டாங்க, இந்த சொசைட்டி வந்து சரியில்லை அதனால நான் தப்பா இருந்துட்டேன், இதனால தான் நான் தப்பா பண்ணிட்டேன், மற்றவங்க எல்லாருமே இந்த தவறு பண்றாங்க, இதுல நான் பண்ணதுல என்ன இருக்குது, அந்த மாதிரி எல்லாம் நம்ம சொல்ற மாதிரியே இல்லை இல்லைங்களா? ஸோ நம்மளுடைய பிரயாசம் நம்மளுடைய ஓட்டம் நம்மளது தாங்க இல்லைங்களா? அவங்களது தான். இது நம்ம மறுத்து பேசுற மாதிரி இல்லைங்க. யோசியா ராஜாக்கு வந்து என்னங்க அவரோட ஃபெயிலியர் நல்லாவே தெரிஞ்சுணும். நம்ம வந்து தவறான வழியில போயிட்டோம் அப்படின்ட்டு நியாயப்பிரமாணத்தை படிக்கும் போது அவருக்கு தெரியுது. அப்போ அவர் என்ன பண்றாருனாக்கா மனம் மாத்திக்கிறாருங்க, நீதி வழியில நடக்கலான்னு முடிவு எடுத்துறாரு. ஸோ அந்த மாதிரி நம்ம எடுக்கணும். 7வது பாடம் என்னன்னு பாத்தீங்கன்னாக்கா, தேவன் நம்ம கிட்ட எதிர்பார்க்கறது என்னன்னாக்கா மனம் திரும்புதல். நம்ம அழிஞ்சு போனோம் நாசமா போனோம்ட்டு தேவன் எதிர்பார்க்கறது இல்லைங்க. அட்மோஸ்ட் கடைசி வரைக்கும் நமக்காக விட்டு கொடுக்காம தேவன் என்ன பண்றாருங்க, சான்ஸ் கொடுத்துட்டே இருக்கிறாரு. இன்னைக்கு வரைக்கும் நம்ம உயிரோட இருக்கிறோம்னா அதுக்கு காரணம் என்னன்னாக்கா நமக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்துருக்கிறாங்க. எத்தனை பேர் செத்துட்டாங்க கொரோனா டைம்ல, சத்தியத்துல இருந்தவங்க நிறைய பேர் இறந்துட்டாங்க சரிங்களா? ஆனா நமக்கு இன்னைக்கு வரைக்கும் தேவனை உயிர் காத்து வச்சிருக்கிறாருன்னா இன்னொரு வாய்ப்பு கொடுத்துக்கிறாருங்க மனம் திரும்புறதுக்கு. ஸோ தேவன் நம்ம அழிஞ்சு போகணும்னு நினைக்கிறவர் அல்ல, மனம் திரும்பணும்னு நினைக்கிறவருங்க. நிறைய பேர் வந்து தவறான இன்டென்ஷன்ல இருப்பாங்க, ஆனா நம்ம மனம் திரும்பணும்னு தான் அவர் மெயினா எதிர்பார்க்கறது. எசேக்கியேல் 18:23 எசேக்கியேல் சாப்டர் 18:23. துன்மார்க்கன் சாகிறதினால் நான் பிரியப்படுகிறேனோ, அவன் தன் வழிகளை விட்டு திரும்பி பிழைக்கிறதினால் அல்லவோ பிரியப்படுகிறேன் என்று கர்த்தராகிய ஆண்டவர் சொல்லி. பாத்தீங்களா? துன்மார்க்கன் வந்து அவன் வந்து மறித்து போன நான் விரும்புறேன் இல்ல, அதுல எனக்கு எந்த ஒரு பிரியமும் இல்லை, அவன் மனம் திரும்பணும். இன்னைக்கு நம்ம மனம் திரும்பணும், நம்ம யாருமே கெட்டு போக கூடாது. சத்தியத்துல நம்மளை அடைத்திருக்கிறாரு இல்லைங்களா? நம்ம யாருமே கெட்டு போக கூடாதுன்றதுக்காக தான் இன்னுமே நம்ம மேல பொறுமையாகிறாரு. இது 2 பேதுரு 3:9 நம்ம பாக்குறோம். படிங்க சிஸ்டர். 2 பீட்டர் 3:9. கர்த்தர் தமது வாக்கு தத்தத்தை குறித்து தாமதம் பண்ணுகிறார் என்று சிலர் எண்ணுகிறபடி தாமதமாய் இராமல் ஒருவரும் நாசம் அடையாமல் எல்லாரும் மனம் திரும்ப வேண்டும் என்று விரும்பி நம்மிடத்தில் நீடிய பொறுமை உள்ளவராய் இருக்கிறார். நீடிய பொறுமை உள்ளவரா இருக்கிறார். இதுல வந்து ஒரு எக்ஸாம்பிள் இருக்குதுங்க. இயேசு சொன்ன ஓமையில அந்த கெட்ட குமாரன் வந்து தவறு பண்ண போயிட்டாரு. அப்போ மனம் திரும்பி வராருங்க. அவரு வர்றதுக்கு முன்னாடி அவங்க அப்பா ஓடி போய் கட்டி பிடிச்சுக்கிறாரு. அதுதான் நம்மளுடைய தேவன்
இப்போ நம்மள அப்படிதான் பார்த்துங்கிறாரு, என் பையன் எப்போ மாறுவான், எப்போ என்கிட்ட திரும்பி வருவான் அப்படின்ட்டு எதிர்பார்த்துட்டே இருக்கிறாருங்க. ஒன்ஸ் நம்ம ஒரு ஸ்டெப் எடுத்து வச்சோம்னா மனம் திரும்பிட்டு தேவன் நம்மள ரொம்ப ஆவலா என்னங்க ஒரு பாவி மனம் திரும்பினா பரலோகத்துல ரொம்ப பெரிய சந்தோஷம் இருக்குதுன்ட்டு நம்ம பாக்குறோம் இல்லைங்களா? பரலத்துல சந்தோஷம்னாக்கா தேவனுக்கு அதுல சந்தோஷம்ட்டு வேற ஒண்ணும் இல்லைங்க. தேவனுக்கு சந்தோஷப்படுற மாதிரி நம்ம நடந்துக்கணும் இல்லைங்களா? மனாசே ராஜா இருந்தாரு, அவர் வந்து எக்ஸ்ட்ரீமா பாவம் பண்ணிட்டாருங்க இல்லைங்களா? பசங்களை பலி கொடுக்கறது, அருவறுப்பு, சிலை குமுறுது, நான் சொல்லிட்டே போனா லிஸ்ட். கொடூரமான பாவங்கள் எல்லாம் செஞ்சாருங்க. ஒரு லெவலுக்கு அப்புறம் அவ்வளவுதான்ட்டு நம்ம நினைக்கவங்க படிக்கும் போது, ஆனா அவரே மனம் திரும்பினாருங்க ஒரு லெவலுக்கு அப்புறம். அப்ப தேவன் அவருக்கு வந்து இரக்கத்தை காமிச்சாருங்க இல்லைங்களா? அப்படிப்பட்டவர் தான் நம்மளுடைய தேவன். தேவன் நினைச்சிருந்தா அவர் ஃபர்ஸ்ட் டைம் தவறு பண்ணும் போதே அழிச்சு போட்டு இருந்துக்கலாம். ஆனா இரக்கத்தை காமிச்சுனே இருந்தாருங்க. இஸ்ரேல் ஜனத்தை கூட எவ்வளோ தடவை தேவன் விட்டு கொடுத்திருக்கிறாரு. எத்தனை வருஷங்க, எத்தனை தீர்க்கதரிசிகள், ஒருத்தரா 2 பேராங்க. ஏசு கிறிஸ்து வரைக்கும் அவர் பொறுமையா இருந்தாருங்க. அதுக்கப்புறமும் பொறுமையா இருந்தாருங்க இல்லைங்களா? தேவனுடைய அந்த நீடிய பொறுமையா நம்ம வந்து பார்க்கலாம் சரிங்களா? 8வது பாடம் என்னன்னு பாத்தீங்கன்னாக்கா, தேவன் நமக்கு ஒரு புதிய இதயத்தை கொடுத்திருக்கிறாருங்க இன்னைக்கு. ஃபர்ஸ்ட் ஒரு இதயம் இருந்துச்சு, அருவருப்பு, பொய் சொல்றது, கெட்டதான சிந்தனை இருந்துச்சு. இன்னைக்கு ஒரு நல்ல இதயம் அவரோட ஆவியின் மேல கொடுத்ததுனால நம்மளுக்கு ஒரு நல்ல யோசனைகள் வருது இல்லைங்களா? நம்ம கம்ப்ளீட்டா கெட்டதே பண்றோன்ட்டு இல்லை இல்லைங்களா? நம்ம கிட்ட ஒரு நல்லதுன்னு இருக்குதுன்னா தேவன் கிட்ட இருந்து வந்த சிந்தை தான் இல்லைங்களா? எசேக்கியேல் 36:26. புதிய இருதயத்தை உங்களுக்கு தருவேன், புதிய ஆவியை உங்கள் உள்ளத்திலே அருளுவேன். இது இஸ்ரவேல் ஜனத்துக்கு வந்து 2ஆம் வருகையில பண்ற விஷயம். ஆனா நமக்கு தேவன் இப்பயே பண்ணிட்டாரு. நம்ம வந்து இன்னைக்கு சொல்ற மாதிரி இல்லைங்க. ஏன்னா நமக்கு எல்லாமே இப்பவே வெளிப்பாடு ஆயிடுச்சு. அதனாலதான் நியாய தீர்ப்பு ஃபர்ஸ்ட் சபையில இருந்து ஆரம்பிக்குது இல்லைங்களா? நமக்கு இப்பவே எல்லாமே வெளிப்பாடு கொடுத்துட்டாருங்க, புதிய இதயத்தை கொடுத்துட்டாரு இல்லைங்களா? நம்ம கிட்ட பேசுறாருங்க அவரு, நீ பண்றது தவறு அப்படின்ட்டு. ஆனா இஸ்ரேல் ஜனம் இன்னும் அஞ்ஞானத்திலே இருக்கிறாங்க, இருளே இருக்கிறாங்க இல்லைங்களா? எரேமியா 31:33 என்ன சொல்றாரு பாருங்க. ஜெரேமியா 31:33. ஆனாலும் அந்நாட்களுக்கு பின்பு நான் இஸ்ரவேல் குடும்பத்தாரோடே பண்ணும் உடன்படிக்கையாவது, என் நியாய பிரமாணத்தை அவர்கள் உள்ளத்திலே வைத்து அதை அவர்கள் இருதயத்திலே எழுதி, நான் அவர்கள் தேவனாய் இருப்பேன், அவர்கள் என் ஜனமாய் இருப்பார்கள் என்று. பாத்தீங்களா? இதுவும் வந்து ஃபியூச்சர்ல நடக்க போற ஈவெண்ட். ஆனா நமக்கு இப்பவே எழுதிட்டாரு இல்லைங்களா? இன்னைக்கு நம்மளுக்கு தேவன் யாருன்ட்டு தெரியும். அப்பான்ட்டு அவரை தான் கூப்பிடுறோம். ஏசு கிறிஸ்து நமக்கு ரட்சகரா இருக்கிறாரு. நம்மள புது சிருஷ்டி ஆக்கிட்டாருங்க ஆல்ரெடி இல்லைங்களா? ஆல்ரெடி ஆக்கிட்டாரு. இன்னைக்கு தப்பிச்சு கொள்ளவோ இல்ல நம்மளுக்கு நியாயம் சொல்லவோ ஜஸ்டிஃபை பண்றதுக்கு எதுவுமே இல்லை இல்லைங்களா? ஏன்னா எல்லாமே தேவன் நம்மளுக்கு வெளிப்பாடு கொடுத்துட்டாருங்க. 2 கொரிந்தியர் 5:17, 2 கொரிந்தியர் 5:17. அப்படி இருக்க ஒருவன் கிறிஸ்துவில் இருந்தால் புதிய சிருஷ்டியாய் இருக்கிறார், பழையவைகள் ஒளிந்து போயின, எல்லாம் புதிதாய். நம்ம இன்னைக்கு புது சிருஷ்டி இல்லைங்களா? பழையதெல்லாம் ஒழிஞ்சு போயிடுச்சு. இனி நம்ம வாழ்வது இயேசு கிறிஸ்துக்காக. அப்படி இல்லைனாக்கா இனில இருந்து நம்ம ஒரு முடிவு எடுத்துக்கணும், இனிமேட்டு நான் வாழ்றது இயேசுக்காக மட்டும் தான் இருக்கும் இல்லைங்களா? அடுத்த வாரம் கூட நிறைய பேர் பேப்டிசம் எடுக்க போறாங்க. அந்த முடிவுல தான் பேப்டிசம் நம்ம எடுக்கிறது. நம்ம ஆல்ரெடி எடுத்தவங்களா இருந்திருந்தா சில குறைகள் நமக்கு இருக்குங்க, அது தேவன் கிட்ட அறிக்கையிட்டு நம்ம என்னங்க புதியதான ஒரு லைஃப் லீட் பண்ணுங்க இல்லைங்களா? ஏன்னா தேவன் நம்மளுக்கு கொடுத்துருக்கிற ஆவி சாதாரண ஆவி இல்லைங்க ஓகேங்களா? ஆவியினால நம்மள என்ன பண்றாரு, அவரு ரினியூ பண்றாரு, புதுப்பிக்கிறாரு அவர். அது வந்து தீத்து 3:5 பார்க்கலாம். டைட்டஸ் சாப்டர் 3:5. நாம் செய்த நீதியின் கிரியைகளின் நிமித்தம் அவர் நம்மை ரட்சிக்காமல் தமது இரக்கத்தின்படியே மறு ஜெபஸ்தானத்தினாலும் பரிசுத்த ஆவியானவரால் உண்டாகும் புதுப்பிப்பினாலும் நம்மை ரட்சித்தார். பரிசுத்த ஆவியினால் உண்டாகும் புது பிறப்பு சரிங்களா? அந்த புதுப்பிப்பு இருக்குது இல்லைங்களா? அது பரிசுத்த ஆவியினால நமக்கு நடந்துருக்குங்க, இல்லைன்ட்டு சொல்ல முடியாது சரிங்களா? அதனாலதான் பவுல் வந்து எச்சரிக்கிறாருங்க. ஆல்ரெடி வந்து பரம ஈவை ருசி பார்த்து எல்லாமே உங்களுக்கு ஆயிடுச்சு. இனிமேட்டு வந்து நீங்க பாவம் பண்ணா உங்களை புதுப்பிக்கிறது கூடாத காரியம், தேவனுடைய ஆக்கினை தீர்ப்பு தான் வரும் அப்படின்ட்டு சொல்றாரு இல்லைங்களா? சோ புது இதயம், புது ஆவி, நம்மளுடைய வாஞ்சைகள், டிசைர்ஸ் புதுசா இருக்கணும், கீழ்ப்படிதலும் புதுசா இருக்கணும், நம்ம லைஃபும் கம்ப்ளீட்டா புதுசா இருக்கணும். தேவன் என்ன சொல்றாருனாக்கா, நான் உன்னை பிஹேவியரை இம்ப்ரூவ் பண்ணேன்னு சொல்லுங்க, கம்ப்ளீட்டா உனக்கு இதயமே புதுசா தரேன்றாரு சரிங்களா? அந்த இதயத்துக்கு ஏற்றபடி நம்ம வாழணும். சக்கையோ அப்படின்றவர் இருந்தாருங்க இல்லைங்களா? அவர் வந்து ஃபர்ஸ்ட் தவறான ஒரு மனிதனா இருந்தாரு, தவறு பண்ணிட்டு இருந்தாரு இல்லைங்களா? அநியாயத்துக்கு வட்டியெல்லாம் இது பண்ணிட்டு இருந்தாங்க இல்லைங்களா? டாக்ஸ்
அப்புறம் இயேசு கிறிஸ்துவை பார்த்த உடனே ஒரு மனம் மாறிடுச்சுங்க இல்லைங்களா? ஒரு புதிதான மனிதனா அவரோட லைஃப் வந்து டிரான்ஸ்ஃபார்ம் ஆயிடுச்சு. அன்னைக்கு அவங்க வீட்டுக்கு ரட்சிப்பு வந்துச்சுன்னு நம்ம பார்க்குறோம் இல்லைங்களா? ஸோ நமக்கு ரட்சிப்பு வந்து ஆல்ரெடி தேவன் வந்து கொடுத்துருக்கிறார் இயேசு கிறிஸ்து மூலியமா. ஸோ அதுக்கு ஏற்றபடி நம்ம வாழணும். தேவன் தாமே இந்த வசனங்களை ஆசீர்வதிப்பாராக. பொறுமையா கேட்ட எல்லாருக்குமே நன்றிகள். தேங்க்யூ ஸோ மச்.